அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சக்தி வாய்ந்த உடல்கட்டு மந்திரம், எந்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும், எந்திரத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்க கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது முழுமையாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இது முழுசாக கேட்டால் மட்டும்தான் இதனுடைய பலன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உடல்கட்டு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கண்ணு, காது இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புகள்லாம் வரும். உறுப்புகளுக்கு பாதிப்புகள் வரும். அப்போது அந்த பட்சத்தில் நம்ம உடலுக்கு ஒரு பாதுகாப்பு. அதாவது செய்வின பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் சொல்லலாம். ஒரு பாதுகாப்பு கட்டு. இது பார்த்திங்கன்னா, செய்வினை செஞ்சால் தான் பாதுகாப்பா அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாராவது செய்வினை கழிப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை நம்ம தெரியாமல் தாண்டிட்டோ இல்லை மிதிச்சிட்டோ நம்ம வந்திருக்கலாம். அப்போ மிதிக்கும்போதோ நம்ம தாண்டும் பொழுதோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம உடல் ஒரு கட்டில் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, அப்போ அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை எதுவும் தாக்கவும் தாக்காது, நம்ம கிட்டவும் வராது. நிறைய பேர் இந்த ஏவல் செய்வினை, இந்த ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் கழிப்பு கழித்து வச்சுருப்பாங்க. அந்த கழிப்பு கழித்து வச்சுருக்கிறவங்க அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு போவாங்க. எந்த இடத்துல கழிப்பு கழிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு போவாங்க. அப்படி போகும் பட்சத்தில் நம்ம அதை தெரியாத தாண்டிட்டோ, இல்லை நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோ நம்ம அந்த இடத்துல தாண்டி போகும்போதோ, அது கண்டிப்பாக நம்மள உடம்புல ஏறிக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ, அதாவது யாருக்கு உட்கார வச்சு செய்வினை கழிப்பு கழிச்சாங்களோ, ஏவல் கழிப்பு கழிச்சாங்களோ, ஏவலை விரட்டினாங்களோ, அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருந்துச்சோ, அதே பாதிப்புகள் நம்மளுக்கும் வரும். அது இந்த ஏவல், செய்வினை, பில்லி சூனியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் மேலே ஒரு ஏவலை நம்ம ஏவி விடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்னா, உடம்பு எரிச்சல், உடல் உபாதைகள், உடம்புல சில பிரச்சனைகள் உருவாகிறது. இல்லை வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது, தொழில் முடக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், இல்லை கை கால் விளங்காமல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கழிப்பு கழிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பாதிப்புகள் நம்மளுக்கும் வரும். அப்போ அந்த பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு எந்திரம் தான் இந்த எந்திரம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த எந்திரம் தான் அந்த எந்திரம். இந்த எந்திரத்தை 1க்கு 2 வாட்டி முதல்ல ஒரு நோட் பேப்பரில் எழுதி பழகுங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செப்பு தகடு, அதாவது தாமரை தகடுன்னு சொல்லுவோம். அந்த செப்பு தகடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கரெக்டாக அந்த செப்பு தகடு ஹோல்ஸ் ஆகக்கூடாது. பொறுமையாக நிதானமாக நல்லா அழகாக வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி எடுத்துக்கிட்டு எந்த நேரத்தில் வரைகிறீங்கன்னா, குரு ஓரை, சுக்கிர ஓரை, சரிங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வரைங்க. வரைஞ்சிட்டு அந்த இப்போ வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமையில் எப்போ சந்திர ஓரை, குரு ஓரை வருது, அப்போ அந்த நாட்களில் நம்ம அந்த அந்த நேரத்தில் நம்ம எந்திரத்தை எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், ஒரு பெரிய தட்டு வச்சு அதில் சுத்தி முறை இருக்குது. எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி, சுத்தி பண்ணுற முறைகள் இருக்குது. அந்த சுத்தி முறையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பால், பன்னீர், கோமியம், இல்லை 3 வகை, இல்லை ஏதாச்சும் ஒரு 5 வகை. அதாவது பால், பன்னீர், கோமியம், மஞ்சள் தண்ணி, இல்லைன்னா இளநீர். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 5 வகையான பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சம அளவு இருக்கணும். சம அளவு எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே ஊற்றி அபிஷேகம் பண்ணி, சில பேர் சந்தன அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம். ஏன்னா இதுதான் நம்மளை பாதுகாக்க போகிற கடவுள். அப்போது இதை நம்ம கடவுளாக பூஜிக்கிறோன்னும் போது இன்னும் பவர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் அதை தாராளமாக செய்யலாம். ஏதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பொருள் செய்கிறீங்கன்னா ஓகே. இல்லை அதுக்கு மேலேயும் செய்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதெல்லாம் செஞ்சு சுத்தி பண்ணி முடிச்சுட்டு, அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பஞ்சில் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கிட்டு, அஷ்டகர்ம மை அஷ்டகர்ம மை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு திருநீர் திருநீர் எடுத்து சாப நிவர்த்தி பண்ணணும். சாப நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு அந்த திருநீரை ஃபுல்லாக பூசி தொடச்சி எடுத்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த அஷ்டகர்ம மை 4 மூலையிலும் நடுவில் ஒன்று வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு, அல்லது ஒரு நடுவில் மட்டும் வச்சா போதும். 4 மூலைக்கும் சந்தன குங்குமம் வச்சா போதும். இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சா போதும். சரிங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா,
இதை வந்து ஒரு தாம்பாள தட்டில் எடுத்துக்கங்க. தாம்பாள தட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு வாழை இலை வச்சு தாம்பாள தட்டில் எடுத்துக்கங்க. அந்த தாம்பாள தட்டில் படையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க மந்திரம். முதல்ல இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு தெள்ளத் தெளிவா ஒரு எழுத்து கூட வரக்கூடாது. தெள்ளத் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் படையல் ஒரு தாம்பாள தட்டில் இந்த எந்திரத்தை வாழை இலை விரிச்சு, வாழை இலைய சுத்தமா கழுவிட்டு வாழை இலை விரிச்சு, அந்த தாம்பாள தட்டில் எந்திரத்தை வச்சு, விளக்கு வச்சுக்கிட்டு, நெய் விளக்கு வச்சுக்கிட்டு, அதுக்கு வந்து படையல் வெத்தலை பாக்கு, பூ, மல்லிகைப்பூ, வத்தி, பழம், இனிப்பு வகை, ஸ்வீட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு தர்பப்பாய் இல்லை ஒரு டவல் இல்லைன்னா ஒரு கோணிப்பை இது மூணுத்தில் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் தரையில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை தாக்கும். அது தடங்களும் செய்யும். மந்திரத்தை மறக்க வைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்கள் பண்ணும். அதனால் ஏதாச்சும் ஒரு எதுவுமே இல்லைனாலும் ஒரு டவல் போட்டாது அது மேலே உட்காந்தாது நம்ம மந்திரத்தை உருவேற்றணும். ஏன்னா மந்திரத்தில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பூஜை ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் மந்திரத்தை வந்து மிஸ்டேக் பண்ணாமல் முழு மனசோட எண்ணத்தை சிந்தனைகளை சிதற விடாமல் முழு கவனத்தோட வந்து நம்ம பாதுகாப்புக்காக இந்த மந்திரங்கள் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை எடுத்து போயிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து இதை வந்து இந்த நெய் விளக்கு ஏற்றிட்டு மந்திரங்களை உச்சரிக்கணும். வத்தி ஏற்றிட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு விளக்கு அணையக்கூடாது, கற்பூரம் அணையக்கூடாது. மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் 108 108 சொன்னாலே போதும். சரிங்களா? ஒரு 108 108 சொன்னாலே போதும். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த படையலை சாப்பிட்டுட்டு மீதியை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. அந்த விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அந்த விளக்கு எடுத்துகிட்டு அந்த தாம்பலத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைங்க. இதே மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? 11 நாள் செஞ்சாலே போதும். 11 நாள்லேயே இது சித்தி ஆகிடும். உடலுக்கு பாதுகாப்பு கட்டு விழுந்துடும். இல்லை சில பேர் வந்து நான் மந்திரத்திலே சித்தி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இடுப்பளவு தண்ணியில் ஒரு ஓடுற நதியில் இருந்து இடுப்பளவு தண்ணியில் நின்று சொன்னாலே போதும் 3 நாளில் சித்தி ஆகும். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. அதனால் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம ஒரு 48 நாள் சொன்னால் இன்னும் பவர்ஃபுல். 11 நாளே சித்தி ஆகிடும். இருந்தாலும் ஒரு 48 நாள் நம்ம கண்டினியூ பண்ணால் பவர் இன்னும் ஏறப்போகுது. 1000 மடங்கு நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்க போகுது. அதனால் நான் செய்கிறது எல்லாமே வந்து 48 நாட்கள் தான் வச்சு பூஜையில் வச்சு செய்கிறது. அதனால் இன்னும் பவராக தான் இருக்கும். இது 11 நாள்லேயே சித்தி ஆகிடும். 11 நாளும் போதுமானது தான். நம்ம அதிகமான பாதுகாப்பு வேணும்னா அப்படி செஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தாயத்து வாங்கி அதில் மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளே போட்டுட்டு இந்த எந்திரத்தை தாயத்துக்குள்ளே போட்டு இடுப்பில் நம்ம கட்டினாலே நம்ம உடம்புல கட்டு இருக்கும். எந்த ஒரு செய்வின பில்லி சூன்யம் பாதிப்புகள் நம்மளுக்கு வராது. அப்போது இந்த செய்வின பில்லி சூன்யம் பாதிப்புகள் வராமல் தடுக்குதுன்னும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மந்திரங்கள் உருவுகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் யாராச்சும் நம்மளுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் கூட அது பலிக்காது, வேலை செய்யாது. அந்த அளவுக்கு வந்து இது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களை முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு மட்டும்தான் செய்யலாமா இல்லைன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 எந்திரம் எழுதுங்க. ஒவ்வொரு வாட்டியும் 108 108 108 108ன்னு 5 வாட்டி 108 108 அப்படி போடுங்க. இப்போ 11 நாள் செய்கிறது வந்து அப்படியே 48 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை வெறும் ஒரு நாளைக்கு என்னால் 108 தான் சொல்ல முடியும்னா அப்போ 108 சொல்லுங்கள். 48 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். நாட்கள் அதிகமாக இருக்குங்க. அப்போ அது சரியாக போயிடும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கவனமாக சொல்லணும். இப்போ நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு மந்திரத்திலே பாதி உடல் கட்டு விழுந்துடும். உங்களுக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா எந்திரமே தேவையில்லை. மந்திரத்துலேயும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எங்கேயாச்சும் போனீங்கன்னா திருநீரில் உருவேற்றி நெத்தியில் வச்சுட்டு போனாலே கட்டு. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது முழுக்க முழுக்க பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.